ஆதிலக்ஷ்மி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதிலக்ஷ்மி. சுமனசவந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுள பாஷினி வேதனுதே பங்கஜவாசினி தேவசு பூஜித சத்குண வர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி ஜய பாலய மாம். சுமனசவந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுள பாஷினி வேதனுதே பங்கஜவாசினி தேவசு பூஜித சத்குண வர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி ஜய பாலய மாம். தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. ஐகலி கல்மஷநாசினி காமினி வைதிக ரூபிணி வேதமயே ஷீரசமுத்பவ மங்கள ரூபிணி மந்திர நிவாசினி மந்திரனுதே மங்களதாயினி அம்புஜவாசினி தேவகணாஸ்ருத பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தானியலக்ஷ்மி ஜய பாலய மாம். ஐகலி கல்மஷநாசினி காமினி வைதிக ரூபிணி வேதமயே ஷீரசமுத்பவ மங்கள ரூபிணி மந்திர நிவாசினி மந்திரனுதே மங்களதாயினி அம்புஜவாசினி தேவகணாஸ்ருத பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தானியலக்ஷ்மி ஜய பாலய மாம். தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. जय वरवर्णिनि वैष्णवी भार्गवी मन्त्रस्वरूपिणि मन्त्रमये सुरगण पूजित शीघ्रफलप्रद ज्ञान विकासिनि शास्त्रनुते भवभयहारिणि पाप विमोचनि साधुजनाश्रित पादयुते जय जय हे मधुसूदन कामिनि धैर्यलक्ष्मी जय पालय माम्. जय वरवर्णिनि वैष्णवी भार्गवी मन्त्रस्वरूपिणि मन्त्रमये सुरगण पूजित शीघ्रफलप्रद ज्ञान विकासिनि शास्त्रनुते भवभयहारिणि पाप विमोचनि साधुजनाश्रित पादयुते जय जय हे मधुसूदन कामिनि धैर्यलक्ष्मी जय पालय माम्. கஜலக்ஷ்மி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலக்ஷ்மி என்ற பெயர் அமைந்தது. जय जय दुर्गति नाशिनि कामिनि सर्वपरप्रद शास्त्रमये रदगज दुर्ग पदादि समावृत परिजन मण्डित लोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित ताप निवारिणि पादयुते जय जय हे मधुसूदन कामिनि गजलक्ष्मी रूपेण पालय माम्. जय जय दुर्गति नाशिनि कामिनि सर्वपरप्रद शास्त्रमये रदगज दुर्ग पदादि समावृत परिजन मण्डित लोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित ताप निवारिणि पादयुते जय जय हे मधुसूदन कामिनि गजलक्ष्मी रूपेण पालय माम्. சந்தானலக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால்
இவளுக்கு சந்தான லக்ஷ்மி என்று பெயர் வந்தது. ஐககவாகினி மோகினி சக்ரிணி ராகவிவர்த்தினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதைஷினி ஸ்வரசப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தான லக்ஷ்மி ஜய பாலய மாம். ஐககவாகினி மோகினி சக்ரிணி ராகவிவர்த்தினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதைஷினி ஸ்வரசப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தான லக்ஷ்மி ஜய பாலய மாம். விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலக்ஷ்மி. ஜய கமலாசினி சத்கதிதாயினி ஞான விகாசினி கானமயே அனுதினமர்ச்சித குங்குமதூசர பூஷித வாசித வாத்யனுதே கனகதாராஸ்துதி வைபவ வந்தித சங்கர தேசிக மான்யபதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி ஜய பாலய மாம். ஜய கமலாசினி சத்கதிதாயினி ஞான விகாசினி கானமயே அனுதினமர்ச்சித குங்குமதூசர பூஷித வாசித வாத்யனுதே கனகதாராஸ்துதி வைபவ வந்தித சங்கர தேசிக மான்யபதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி ஜய பாலய மாம். வித்யாலக்ஷ்மி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலக்ஷ்மி என்று பெயர். प्रणत सुरेश्वरि भारति भार्गवि शोक विनाशिनि रत्नमये मणिमय भूषित कर्ण विभूषण शान्ति समावृत हास्य मुखे नवनिधिदायिनि कलिमलहारिणि कामित फलप्रद हस्तयुधे जय जय हे मधुसूदन कामिनि विद्यालक्ष्मी जय पालय माम्. प्रणत सुरेश्वरि भारति भार्गवि शोक विनाशिनि रत्नमये मणिमय भूषित कर्ण विभूषण शान्ति समावृत हास्य मुखे नवनिधिदायिनि कलिमलहारिणि कामित फलप्रद हस्तयुधे जय जय हे मधुसूदन कामिनि विद्यालक्ष्मी जय पालय माम्. தனலக்ஷ்மி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். धिमि धिमि धिं धिमि धिं धिमि धिं धिमि दुन्दुभिनाद सुपूर्णमये धुम धुम धुन्दुम 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 शङ्गनिनाद सुवाद्यनुते वेद पुराणेतिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन कामिनि धनलक्ष्मी रूपेण पालय माम्. धिमि धिमि धिं धिमि धिं धिमि धिं धिमि दुन्दुभिनाद सुपूर्णमये धुम धुम धुन्दुम 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 शङ्गनिनाद सुवाद्यनुते वेद पुराणेतिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन कामिनि धनलक्ष्मी रूपेण पालय माम्. धनलक्ष्मी रूपेण पालय माम्. धनलक्ष्मी रूपेण पालय माम्. உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். வணக்கம்.
இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை.
நம் பார்வையில் நாளும் கோளும். இருபத்தி 5/10/2014 அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. ஜெய வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி. துல்ஹஜ் 30ஆம் தேதி. குமாரவயலூர் முருகப்பெருமான் சேஷ வாகனத்தில் திருவீதி உலா. வீரவநல்லூர் ஸ்ரீ மரகதாம்பிகை ஊஞ்சலில் காட்சி. வள்ளியூர் முருகப்பெருமான் இரவு வெள்ளி மயில் வாகனத்தில் புறப்பாடு கண்டருளல். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் அசுபதி. அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கினிய ரம்யா போற்றி. கேதுத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்மாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேதுத்தேவே கேண்மையாய் ரக்ஷி. இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை யசோதா. 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 எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க, என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க, என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க, என்ன தவம் செய்தனை. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை. கையில் ஏந்தி சிராட்டி பாலூட்டி, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை. கையில் ஏந்தி சிராட்டி பாலூட்டி தாலாட்ட, என்ன தவம் செய்தனை. கையில் ஏந்தி சிராட்டி பாலூட்டி தாலாட்ட, என்ன தவம் செய்தனை யசோதா.
எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை பிரமனும் இந்திரனும் பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை சனகாதியர் தவ யோகம் செய்து சனகாதியர் தவ யோகம் செய்து சனகாதியர் தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனை சனகாதியர் தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா யசோதா अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்யசூரிகளான ஆழ்வார்கள் தாங்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களிலே எந்த திருத்தலங்களையெல்லாம் பாடிக்கொண்டு சென்றார்களோ அந்த திருத்தலங்களெல்லாம் திவ்ய தேசங்கள்
என்று வழங்கப் பெறுகின்றன. அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள் 108 என்று நம்முடைய பெரியோர்கள் ஒரு கணக்கெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். விசேஷமாக பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் என்கிற ஆச்சாரியர் அவர் இந்த 108 திவ்ய தேசங்களையும் ஒரே பிரபந்தத்திலே 108 வெண்பா பாடல்களாக வைத்து இந்த திவ்யதேசங்களை பாடியுள்ளார். அதற்கு 108 திருப்பதி அந்தாதி என்றே பெயர். அந்த 108 திருப்பதி அந்தாதியிலே எந்த வரிசை கிரமத்திலே திவ்யதேசங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே கிரமத்திலே நாம் திவ்யதேசங்களை அனுபவித்து வருகின்றோம். அந்த 108 திருப்பதி அந்தாதியிலே 28வது திவ்யதேசமாக சொல்லப்பட்டிருக்கிறது திருக்கபிஸ்தலம் என்கின்ற திவ்யதேசம் என்கிற இடம். அனைவரும் அறிந்த ஒரு இடம்தானது. அந்த இடத்தை ஒரு திவ்யதேசமாக ஆக்கினவர் திருமழிசை பிரான். திருமழிசை ஆழ்வார் ஒருவரே ஒருவர் மட்டும்தான் இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதிலேயும் அவர் ஸ்பஷ்டமாக, அதாவது வெளிப்படையாக கூட தெரிவிக்கவில்லை. இங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை அவர் என்ன சொன்னார் என்னால் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்று இவ்வளவுதான் தெரிவித்தார். அவர் ஆற்றங்கரையிலே கிடக்கின்ற கண்ணன் என்று தெரிவித்தார். இந்த பாசுரத்திற்கு, அதாவது நான்முகன் திருவந்தாதியிலே அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான பாசுரம் இது. கூத்தமும் சாரா கொடுவினையும் சாரா தீமாத்தமும் சாரா வகையறிந்தேன் ஆத்தங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு என்று ஆத்தங்கரை கிடக்கும் கண்ணன் அவனை நான் அடைந்து விட்டேன். ஆகையினாலே எனக்கு கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா. அந்த கூற்றம் எவனும் என்னிடத்திலே வந்து கிட்ட முடியாது. யமன், யமதர்மராஜன் நான் செய்திருக்கிற பாவங்களை கணக்கிலே எடுத்துக்கொண்டு என்னை தண்டிக்க அவன் முற்படுவானானால் அவனுக்கு இங்கே இடமில்லை. ஏனென்றால் நான் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணனை பணிந்து விட்டேன் அல்லவா. கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகை அறிந்து விட்டேன் என்று தெரிவிக்கிற பொழுது ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்று அருளி செய்தார். அங்கே பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கின்ற பொழுது ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணனாவது கபிஸ்தலத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் என்று இப்படி காட்டினார். கஜேந்திர வரதன் என்ன அவனுக்கு திருநாமம். அதாவது இது ஆற்றங்கரை என்று சொன்னால் காவிரி ஆற்றங்கரையிலே என்று நாம் சொல்லிவிடலாம். ஆனாலும் காவிரி ஆற்றங்கரையிலே இது ஒரு திருத்தலம்தானா இருக்கிறது? எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கிற பொழுது இவனுக்கு மட்டும் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்று பெயர் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்னால் அந்த புராண வரலாறு என்ன தெரிவிக்கிறது என்னால் கஜேந்திரன் என்கிற யானையானவன் அவன் எம்பெருமானுக்கு தினந்தோறும் புஷ்பங்களை பறித்து கொண்டு எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த புஷ்பத்தை தேடிக்கொண்டு சென்ற பொழுது ஒரு தாமரை தடாகத்திலே அந்த புஷ்பத்தை பறிக்கச் சென்ற அளவிலே உடனே அங்கே ஒரு முதலை வந்து அந்த கஜேந்திரனுடைய காலை பிடித்து கொண்டு விட்டது. உடனே அந்த கஜேந்திரன் கதறினான். ஆதி மூலமே என்று கதறினான். நாராயணா, ஓ மணிவண்ணா, நாகனையாய் வாராய், என் ஆரிடர நீக்காய் என்று அவன் கதறினதாக திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல் என்கிற திவ்ய பிரபந்தத்திலேயும் அருளி செய்கின்றார். அப்படி அவன் கதறின பொழுது ஓடி வந்து அந்த மடுவின் கரையிலே அந்த எம்பெருமான் என்ன செய்தான் என்னால் அவன் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழிந்த கானமர் வேழம் கையெடுத்து அலரா கரா அதன் காலினை கதுவா. அப்பொழுது எம்பெருமான் என்ன செய்தான்? ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. அந்த யானையினுடைய துயர் நீங்கும்படியாக அந்த மடுவின் கரைக்கு சென்று அங்கே போய் தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணினான் என்று வரலாறு தெரிவிக்கிறது அல்லவா. அந்த மடு என்கிறது இந்த கபிஸ்தலத்திலே இருக்கிற ஆறு தான். இந்த இடத்திலே தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று அந்த திவ்யதேசத்தினுடைய ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. அப்படி அந்த கஜேந்திர ஆழ்வானை ஆற்றங்கரைக்கு, அதாவது மடுவின் கரைக்கு எம்பெருமான் ஓடி வந்து
அப்படி அவனுடைய துயரை தீர்த்தவன் இப்பொழுது அங்கேயே சயன திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கிறான். நாம் கபிஸ்தலம் என்கிற திவிதேசத்திற்கு சென்றோமானால் அங்கே கிழக்கே திருமுக மண்டலமாய் அவன் சயன திருக்கோலத்திலே அந்த கபிஸ்தலத்து எம்பெருமான் எழுந்தருளியிருப்பதை இன்றைக்கும் நாம் சேவிக்கலாம். அப்படி அந்த 2 பேருக்கும் காட்சி கொடுத்து அவன் என்ன செய்தான் என்றால், கஜேந்திரனுக்கு மட்டுமல்ல அந்த முதலைக்கும் அவன் வீடு பேறு கொடுத்தான். 2ம் போய் 2இன் வீடு என்று கூட ஆழ்வாருடைய பாசுரம் அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த கஜேந்திரனுக்கு மட்டுமல்லாமல் அந்த கிராகம் முதலைக்கும் கூட அவன் வீடு பேறு அளித்தானா. வீடு என்னால் என்னன்னா, அந்த இடத்திலே அந்த சாப விமோச்சனம். அவனும் கூட முற்காலத்திலே ஒரு அசுரனாய் இருந்து ஒரு அகஸ்தியருடைய சாபத்தாலே அவன் முதலையாக வந்தான் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்திரத்யும்னன் என்கிற ஒரு அரசன், அவன் துர்வாசருடைய சாபத்தாலே தான் இப்படி ஒரு யானையாக வந்தான் என்னெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி இருவருக்கும் சாபம் நீக்கிய ஒரு திருத்தலம் என்னால் அதுதான் கண்ணன் கவித்தலம் என்று சொல்லுகிறார்கள். அந்த திவிதேசத்தை ஒரே ஒரு பாசுரத்தாலே திருமங்கையாழ்வார் அப்படி குறிப்பாலே காட்டினார். திருமழிசையாழ்வார் அவர் குறிப்பாலே காட்டினார். திருமழிசையாழ்வார் இந்த ஒரு திவிதேசத்தைத்தான், அதாவது இந்த ஒரு திவிதேசத்தை இந்த ஒரு பாசுரத்தாலே தான் மங்களாசாசனம் செய்தார். இதை தவிர 4000 திவ்ய பிரபந்தத்திலே இந்த திவிதேசத்திற்கு வேறு பாசுரங்கள் கிடையாது. என்றாலும் இது 108 திவ்யதேசங்களிலே உயர்ந்த திவ்யதேசமாக இது கொள்ளப் பெறுகிறது என்று இதனுடைய பெருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த கபிஸ்தலம் என்கிற திவ்யதேசத்திற்கு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர் பாடக்கூடிய அந்த பாசுரம் மிக அழகான பாசுரம். காணியுமில்லமும் கைப்பொருளும் இன்னோரும் பேணிய வாழ்க்கையும் பேருறவும் சேனில் புவித்தலத்து இன்பமும் பொங்கரவமேறி கவித்தலத்தில் கண்டுயில்வோன் கால். கவித்தலத்தில் கண்டுயில்வோன் என்னால் அந்த கபிஸ்தலம் என்கிற திவ்ய தேசத்திலே கண் துயில்கிறானே. எப்படி துயில்கிறான் என்னால் அவன் பொங்க அரவமேறி என்று ஆதிசேஷனாகிற படுக்கையிலே ஏறி கபிஸ்தலத்திலே பள்ளி கொண்டிருக்கிறவனுடைய கால். கால் என்னால் திருவடி. அந்த திருவடியை பற்றின பிற்பாடு நமக்கு அந்த திருவடியே தான் என்னன்னா காணியும் இல்லமும் கைப்பொருளும் ஈன்றோரும் பேணிய வாழ்க்கையும் பேருறவும் என்று நமக்கு எல்லாமே அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தானே தவிர உலகத்தில் வேறெந்த பயனையும் நாம் விரும்ப வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த எல்லாமுமாயிருக்கிற அந்த கண்ணன் அவன்தான் கபிஸ்தலத்திலே எழுந்தொழி இருக்கிறவன். கண்ணன் என்கிற சொல்லுக்கு தமிழிலே தலைவன் என்றும் ஒரு பொருள் உண்டு. ஆகையினாலே அவனே கஜேந்திர வரதன், அவனே கண்ணன். நம்மாழ்வார் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று அருளி செய்தார் போலே இங்கேயும் கூட எல்லாம் எனக்கு எம்பெருமானே, இந்த கபிஸ்தலத்து எம்பெருமானே என்று அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த பாசுரத்திலே போற்றுகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாமும் வணங்கி எல்லா நலமும் பெறுவோம்.